அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி பொண்ணு கார்த்திகா. இதோ இன்றைய கவி. பால்யகால நண்பன் பருவமடைந்ததால் அடையாளம் தெரியவில்லை. ஆனால் இனம் புரியாத ஓர் அன்பு. அன்று அற்றை திங்களில் ஒற்றையாய் அமர்ந்திருந்தபோது அன்பு கரத்தால் அழுகை நீர் துடைத்து அம்பாரி ஏற்றி சிரிக்கச் செய்தாய். அரசமரத்து இலை கொய்து அன்னை தந்த இனிப்பு வைத்து அவசரமாய் ஊட்டிவிட்டாய். அக்கம் பக்கத்தார் ஏசாமல் இருக்க. முப்பொழுதும் நான் சிரிக்க முழு காரணமானவன் சூழ்நிலையாலே சொல்லாமல் போனாய் குடும்பத்துடன் வெளியூர். அலை கடல் இரைந்து நினைவு கடலில் இருந்து என்னை மீட்டது. கடற்கரை மணலில் கடந்து போன கால் தடங்களிடையே இன்று என் குழந்தை உன் குழந்தையை அம்பாரி ஏற்றி சிரிக்க வைத்தது. இதழின் ஓரம் புன்னகை சிந்த கண்ணா யார் இது என்றேன். கவிதாயினி என் தோழியம்மா. கண்ணன் வந்தான். கவி என்றான். அதே குரல் எத்தனித்தது என் எதிர்முனையில். காலம் கடந்ததால் தோற்றம் மாறலாம், நம் தோழமை மாறாதடா கண்ணா என்றேன் விழிகளின் ஓரம் விழிநீர் வழிய. கவி என்றான் களிப்புத் தொனியில். எத்தனை வருடங்கள், எப்படி கண்டுபிடித்தாய்? கள்ளி என்றான் கணவரின் எதிரே. காற்று சொன்னது என் காதில், உன் கண்ணன் எங்கே என்று தோளில் மெல்ல தட்டி சொன்னேன் அவன் மனைவி முன்பு. கள்ளமில்லா நம் தோழமை கண்டு இருவரும் களிப்புற்றனர். இரு குடும்பமும் ஒரு குடும்பமாய் கடற்கரை மணலில் கால் தடம் பதிய பால்யகால நாட்களை பசுமை மாறாமல் பகிர்ந்து கொண்டோம். இருள் சூழ்ந்தது. இரு குடும்பமும் விடை பெற்றது. தொலைபேசி எண்களுடனும் பிரியா விடையுடனும். நன்றி.